பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் இப்படி இருக்கு, அழகா இருக்குதா? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நீங்க இங்க வந்தா பார்க்க முடியும். ஒவ்வொரு தேசத்திலுமே இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை அழகை பார்க்க முடியும். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 8:10 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவர் ஒரு நல்ல தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு எங்க தேசத்தை பற்றி தெரியும், நான் அறிந்து தேவனை துதிக்கிறேன். நீங்க உங்க தேசம், எந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்திற்காக தேவனை துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க புசிப்பீங்க. சிலர் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கு, ஏன்டா அங்க இருந்தா அங்க பிறந்திருக்கலாம் இங்க பிறந்திருக்கலான்னு. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்க முதல்ல தேவன் இந்த தேசத்தில் வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாருங்க. தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க, ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இந்த மாதிரி முறுமுறுத்து கொண்டு இருந்தா இன்றைக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் தேசத்தை குறித்து நான் முறுமுறுத்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல தேசத்துல என்னை பிறக்க வைத்து வாழ வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். என் தேசத்தை நான் நேசிக்கிறேன்ப்பா. என் தேசத்தை குறித்து நான் குறை சொல்லி என் தேசத்தை குறித்து முறுமுறுப்பு எனக்கு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. என் தேசத்துல நீ வைத்திருக்கிற நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் தேசத்தின் ஆசீர்வாதத்தை நன்மையை புசிக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.